ராஜராஜ சோழன் ஆட்சியே தமிழ்நாட்டுல கொடுப்போம் அப்படின்னு சொல்றாரு உங்க தலைவர் விஜய். மன்னர் எல்லாம் ஒழிஞ்சு போயிடுச்சு, மக்கள் ஆட்சி நடக்குது, திரும்பவும் மன்னர் ஆட்சி கொண்டு வருவோம்னா என்ன கான்செப்ட்ல பேஸ்ல சொல்றாரு? திரும்ப மன்னர் ஆட்சி வரணும்னு விரும்புறாரா? இப்ப ஆண்டுகிட்டு இருக்கிறது மட்டும் என்ன மக்களாட்சி? எது? கலைஞரா, கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலினா, ஸ்டாலினுக்கு அப்புறம் உதயநிதியா, உதயநிதிக்கு அப்புறம் இன்ப நிதியா, இன்ப நிதிக்கு அப்புறம் இன்னொரு நிதி வருவாங்க. இது என்ன மன்னர் ஆட்சியா இல்ல மக்களாட்சியா? சார் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சி தானே சார். கட்சியில அவங்களுடைய குடும்ப வாரிசு அப்படின்னு இருக்கலாம், ஆனா ஆட்சிக்குன்னு வந்துட்டு பேர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டிய ஆட்சி தானே. ஆனா நான் மன்னர் ஆட்சி கொடுப்பேன், ராஜராஜ சோழன் ஆட்சியை நான் கொடுப்பேன்னா திரும்பவும் மன்னர் ஆட்சியை கொண்டு வந்து மக்கள் எல்லாம் அடிமதனப்படுத்தணுமான்னு கேட்கிறேன். ஒரு விஷயம், எங்க தலைவர் ஒரு காலத்திலயும் மன்னர் ஆட்சி பண்ண மாட்டாரு. இப்ப சொன்னாரு மன்னர் ஆட்சி பண்ண மாட்டாரு. ஏன் பண்ண மாட்டாரு தெரியுமா? தெரியாது. கட்டின பொண்டாட்டிய விலைக்கு வச்சுட்டாரு, பெத்த பிள்ளைங்களை விலைக்கு வச்சுட்டாரு. புரியுதுங்களா? மன்னர் ஆட்சிக்கு இருக்க வேண்டியது என்ன? வாரிசுகள் இருக்கணும். வாரிசே இல்லாம வச்சுக்கிறாருல, அப்பா அம்மா வரைக்கும் எல்லாத்தையும் விலைக்கு வச்சிருக்காருல. மன்னர் ஆட்சியா இருக்கிறவனுக்கு குடும்பம் குட்டி எல்லாம் இருக்கணும். தெரியுதுல? எவ்வளவுக்கு விலைக்கு வச்சாரு? எவ்வளவுக்கு விலைக்கு வச்சாரா? விலைக்கு வச்சாருன்னா எவ்வளவு விலைக்கு வச்சாரு? வேணாம்.